ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸ் வைஸில் இன்றைக்கி முடியரசனை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கான தலைப்பு சேர்ந்து படிக்கலாமா? இயற்பெயர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு, சீதாலட்சுமி. ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். காலம் 7/10/1920 3/12/1998 வரைக்கும். சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி. குறிப்புகள் பாரதிதாசனால் தலைமுறை கவிஞர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா கவியரசு, அதாவது முடியரசன் ஆவார். பாரதிதாசனுடைய தலைமுறை கவிஞர்களுள் ஒருவர் தான் கவியரசு முடியரசன். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் முடியரசன். பாரதிதாசனால் எனது மூத்த வழித்தோன்றல் எனவும் அழைக்கப்பெற்றவர். பாரதிதாசனால் எனது மூத்த வழித்தோன்றல் எனவும் அழைக்கப்பெற்றவர். பாரதிதாசனால் எனக்கு பின் கவிஞன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசர். பாரதிதாசனுடன் கொன்ற நட்பின் காரணமாக தன் பெயரை முடியரசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனுடன் கொன்ற நட்பின் காரணமாக தன் பெயரை முடியரசன் என மாற்றிக்கொண்டார். தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் யாரு? முடியரசன். தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் யாரு? முடியரசன். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். சடங்குகளை மறுத்த கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் சடங்குகளை மறுத்த கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். திராவிட நாட்டின் மானம் பாடியாரு? முடியரசன். அண்ணாவால் 1957 அழைக்கப்பட்டார். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றது முடியரசன். அண்ணாவால் 1957 இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. எப்போனா 1957. தமது மறைவின் போது எச்சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்த நிறைவேற செய்தவர் யார் அப்படின்னா, எந்த சடங்குமே வேணாம் அப்படின்னு சொன்னார். யாருன்னா முடியரசன். அந்த மாதிரி சொல்லி என்னோட மறைவின் போது எந்த சடங்குகளுமே வேணாம் அப்படின்னு சொல்லி உரைத்து நிறைவேற செய்தவர் யாருன்னா முடியரசன். அடுத்தது, மேலை சிவபுரி செந்தமிழ் கல்வியில் படித்தவர். எங்கே படித்தாங்க? மேலை சிவபுரி செந்தமிழ் கல்வியில் படித்தவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். யாரே? முடியரசன். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு 1966 என்னும் பட்டத்தை 1966ஆம் ஆண்டு கவியரசு என்னும் பட்டத்தை குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளார். என்ன பட்டம்? கவியரசு என்ற பட்டம். சங்கப்புலவர் பட்டம் 1974 வழங்கப்பட்டது. கவியரசு பட்டம் 1966. சங்கப்புலவர் அப்படின்ற பட்டம் 1974 வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. நூல் அவருடைய நூல், முடியரசனுடைய நூல் என்னென்னு பார்க்கலாமா? முடியரசனுடைய நூல் என்னென்ன அப்படின்னா, பூங்கொடி, ஊன்றுகோல், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம், வீரகாவியம், இளம்பெருவழுதி, எப்படி வளரும் தமிழ் கட்டுரை, முடியரசனுடைய கவிதைகள். பூங்கொடி, ஊன்றுகோல் இதெல்லாம் அவருடைய நூல். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம்லாம் நூல். பூங்கொடி எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா, மணிமேகலை காப்பியத்தின் போக்கினை போன்றே அதில் தான் எழுதப்பட்டது பூங்கொடி. ஊன்றுகோல் பண்டித மணி கதிரேச செட்டியார் குறித்து எழுதியது ஊன்றுகோல். வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசினை பெற்ற படைப்புகளில் எழுதப்பட்டது தான் இந்த வீரகாவியம். புதியதொரு விதி செய்வோம் தமிழின் பெருமையை பேசும் நூல் தான் புதியதொரு விதி செய்வோம்.
அதிலிருந்து எடுக்கப்பட்டது. இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். யாருன்னா முடியரசன். சாதி ஒழிய வேண்டும் என மேடையிலும் கவிதையிலும் முழங்கியவர், மத்தியில் அதை தன் வாழ்வில் செய்து காட்டியவர் என குன்றக்குடி அடிகளார் புகழப்பெற்றார். அதாவது குன்றக்குடி அடிகள் முடியரசனை பார்த்து புகழ்கிறாங்க. எப்படின்னா, சாதி ஒழிய வேண்டும் என மேடையிலும் கவிதையிலும் முழங்கியவர், மத்தியில் அதை தன் வாழ்வில் செய்து காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குன்றக்குடி அடிகளார் புகழப்பட்டார். சென்னை முத்தியாலுப்பேட்டை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். சென்னை முத்தியாலுப்பேட்டை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தமிழை தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் காதலியாகவும் மகனாகவும் நினைத்து பாடிய கவிஞர் யாருன்னா நம்மளுடைய முடியரசன் தான். பாரதிதாசனை தன் தந்தை என்று தம் தந்தை என்றும் பாடியவர். பாரதிதாசனை யாருன்னா முடியரசன் பாரதிதாசனை பாடுறார். பாரதிதாசனை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர். பாரதிதாசனை தந்தைங்கிறாரு, தமிழையும் தந்தைன்றாரு. இவருடைய கவிதைகளை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா தமிழறிஞர் தமிழண்ணல். இவரின் மறுமலர்ச்சி பாடல் சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவகவிதை என்று அழைக்கப்படுகிறார். என்னன்னு கேட்குறாங்க. மறுமலர்ச்சி பாடலில் சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவகவிதை என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா பாரதியார், முடியரசன் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் அப்படின்றாங்க. அந்த மறுமலர்ச்சி பாடல் பாரதியாருக்கும் பொருந்தும், முடியரசனுக்கும் பொருந்தும் அப்படின்றாங்க. கவிதை என்னன்னா பாடும் குயில். முடியரசனுடைய கவிதைகள் என்னன்னா பாடும் குயில், மனிதனை தேடுகிறேன், மனிதரை கண்டு கொண்டேன், ஞாயிறும் திங்களும் முடியரசன். பாடும் குயில் முடியரசன். தமிழ் முழக்கம் முடியரசன். மனிதனை கண்டு கொண்டேன் முடியரசன். மனிதனை தேடுகிறேன் முடியரசன். நெஞ்சி பொறுக்கவில்லையே முடியரசன். சுயசரிதை நூல் எதுனா பாட்டுற பறவையின் வாழ்க்கை பயணம். சுயசரிதை நூல் இது பாட்டுற பறவையின் வாழ்க்கை பயணம். முடியரசன் கவிதை வெளிவந்த இதழ் எழுதுன்னு கேட்குறாங்க. கதிரவன், குயில், போர்வாள், பொன்னி. கதிரவன், குயில், போர்வாள், பொன்னி. முடியரசனுடைய கவிதை வெளிவந்த இதழ்கள் இதெல்லாம். விருதுகள் என்னன்னு பார்க்கலாமா? முடியரசனுடைய விருதுகள் என்ன அப்படின்னா விருதுகள் மாநில நல்லாசிரியர் விருது 1974 வழங்கப்பட்டது. மாநில நல்லாசிரியர் விருது எப்போ வழங்கப்பட்டது? 1974. மாநில ஆசிரியர் 1974. பாவேந்தர் விருது 1987. பாவேந்தர் விருது எது? 1987. பாவேந்தர் விருது ஆண்டிற்கு ஒரு முறை அதை பெற்றது எப்போனா 1989 தான் வாங்கினாங்களாம். கலைஞர் விருது 1988. கலைஞர் விருது 1988. கலைமாமணி விருது 1998. கலைமாமணி விருது 1998. 1979 மொழி ஞாயிறு பாவாணரால் பாவரசர் பட்டம் வழங்கப்பட்டது. என்ன பட்டம்? பாவரசர் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. பாவரசர் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்தது பார்க்கலாமா? முடியரசனுடைய இப்போ வீரகாவியம் வீரகாவியம் நூலுக்கு தமிழக அரசின் பரிசினை பெற்ற ஆண்டு எதுனா 1973. வீரகாவியம் நூலுக்கு தமிழக அரசின் பரிசினை பெற்ற ஆண்டு எது? 1973. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்குகிறது. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்குகிறது அப்படின்றாங்க. முடியரசன் கவிதைகள் தமிழக அரசு விருது பெற்றது எப்போனா 1954. முடியரசனுடைய கவிதைகள் தமிழக அரசின்
அரசு விருது பெற்றது எப்போனா 1954. அவர் புகழ பெற்றது எதுன்னு கேட்குறாங்க. வளையாத முடியரசன் வைரத்துன் தான் அப்படின்னு சொன்னது சுரதா சொல்லியிருக்காங்க. வளையாத முடியரசன், அவர் முடியரசன் ஒரு வளையாத முடியரசன், வைரத்தூணா. முடியரசன் யார்? ஒரு வைரத்தூண், சுரதா சொல்லியிருக்காங்க. கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பகுத்தறிவது ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு. கவிஞர் யார் அப்படின்றதுக்கு முடியரசனை பார்த்து எடுத்துக்காட்டாக தான் பகுத்தறிவது யார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் பகுத்தறிவு யார் சொன்னா ஈவே ராமசாமி. மும்முடியை ஓர்தலையில் முடிந்த முடியரசர் யாருன்னா கண்ணதாசன். கண்ணதாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்முடியை ஓர்தலையில் முடிந்த முடியரசர் அப்படின்றாங்க. இவங்க 3 பேருமே முடியரசரை பற்றி புகழ்கிறாங்க. மொழிப்பற்றை பற்றி பார்க்கலாமா? மொழிப்பற்று அப்படின்னா, மனவினையின் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர். இதெல்லாம் இந்த லைன்லாம் அது என்னது? முடியரசன். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற அப்படின்றாங்க. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாளாம், அவள் ஓர் அழகி. இந்த வரிலாம் வந்துச்சுன்னா அது என்னது? முடியரசனுடைய வரிகள். இதெல்லாம் மேற்கோள் என்ன சொல்கிறான்னா, வயலுக்கு வரப்பொன்னும் வேண்டாம், வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம், மொழிகாக்கும் வரம்பு இல்லையில் இம்மொழியும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கில் பாட்டு இது என்னென்னா, இப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2003 எடிஷன் ஓல்டு புக்கு அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். கல்லெழுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டில் மரத்தால் வளப்படுத்தி மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படின்றாங்க. இது ஒரு லைனு. அடுத்தது இப்போ ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். இந்த லைன் வந்துச்சுனாலும் முடியரசன். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறிந்தான், முக்குளித்தான் ஆழி முத்தெடுத்தான். இந்த லைன்லாம் வந்துச்சுன்னா என்னது? அது முடியரசன். பிஒய்க்யூவில் அதாவது ப்ரீவியஸ் கொஷினில் இந்த பாட்டு எந்தெந்த பாட்டு வந்துருக்குன்னு பாருங்கள். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டில் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான். இந்த லைன் வந்தாலும் என்னது? அது முடியரசன். மனிதனை தேடுகின்றேன் அப்படின்ற பாடல். நமக்கென்றே இருப்பவனை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருந்துகின்றோம், தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தும், மனைகள் கட்ட தூண் வைத்தும், கல்லை வைத்தும் காலும் வைத்தும், எமக்கென்ன என்ற வளமேல் உமிழுகின்றோம், இரும்பெடுத்த அவளுடைய அழகுகின்றும் சுமைக்கின்றாள். இந்த மாதிரி பொறிக்கின்றாள். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் முடியரசனுடைய வரிகள் தான். அடுத்தது கவிதைகள். அவருடைய கவிதை எதுனா, பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவவெல்லாம் புதுமையல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்க, தாயே உயிரே தமிழே நினைவணங்கும், சேயேன் பெறற்கரிய செல்வமே நீயே, தலை நின்றாய் இவ்வுலகில் தாழ் பணிந்தோம். இவ்வளோதான் முடியரசனுடைய சில கண்டென்ட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் முடியரசனுடைய டாபிக் ஃபுல்லாக. தேங்க்யூ.